திருமண பேச்சை எடுத்தாலே பேசுவதையே தவிர்த்த இளைஞர். தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் கண்காணித்த பெண் ஐடி ஊழியர். மேட்ரிமோனியல் வெப்சைட்களில் வரன் தேடும் பெண்களை குறிவைத்து பிசினஸ் மேன் என்ற போர்வையில் ஆன்லைன் மூலம் பணத்தை சுருட்டிய இளைஞர். 3 மாதத்தில் பெண் டாக்டர் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அல்வா. டிசைனாக புருடா விட்டு பெண்களை ஏமாற்றிய இளைஞர் சிக்கியது எப்படி? இளைஞர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? திருமண பேச்சை எடுத்தாலே பேச்ச மாத்துறது, போனை அட்டன் பண்ணாம அவாய்ட் பண்றது, எஸ்எம்எஸ்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறதுன்னு இளைஞரோட நடவடிக்கையில மாற்றம் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேல அமைதியா இருக்கிறது சரியில்லைன்னு நினைச்ச பெண் ஐடி ஊழியர் தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சியோட உதவிய நாடி இருக்காங்க. அடுத்து டிடெக்டிவ் ஏஜென்சி இளைஞரோட அசைவு ஒவ்வொன்னையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலதான் இளைஞரோட உண்மையான முகமே இளம் பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. செங்கல்பட்டு தாம்பரம் கஸ்தூரிபாய் நகர் கல்யாண சுந்தரம் தெருவைச் சேர்ந்தவர் 24 வயசான கோபிநாத். மேட்ரிமோனியல் வெப்சைட்டுகள்ல திருமண வரன் தேடுற பெண்கள் தான் இவனோட டார்கெட். காஸ்ட்லியான கோட் ஷூட் போட்டும், BMW கார் முன்னால நின்னோ, பெரிய பெரிய பங்களா தொழிற்சாலை முன்னால நின்னோ போட்டோ எடுத்து அத மேட்ரிமோனியல் வெப்சைட்டுகள்ல பதிவிட்டு தான் ஒரு பெரிய பிசினஸ் மேன்னு காட்டிக்கிறது கோபிநாத்தோட வழக்கம். தமிழ் மட்டுமல்ல, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு பேன் இந்தியா லெவல்ல பெண்களுக்கு வலை விரிச்சிருக்கான். சினிமா துறை, கட்டுமானம், ரியல் எஸ்டேட்னு போட்டோவில் வெரைட்டி காட்டின கோபிநாத் துபாயில பெரிய தொழிலதிபர்னு சீன் போட்டிருக்கான். அவனோட போட்டோஸை பார்த்து கோபிநாத் கிட்ட இளம் பெண்களோட அப்பா அம்மாவே திருமணம் சம்பந்தமா பேசினாலும் உங்க சமூகம்தான், நானும் ₹1 கூட வரதட்சணை வேண்டாம், நகையெல்லாம் நானே உங்க பொண்ணுக்கு போடுவேன், கோடி கணக்கில் சொத்து இருக்குதுன்னு வாய் கூசாம வண்டியா புருடா விட்டுருக்கான். அதை கேட்டு இளம் பெண்களோட பெற்றோர்களே கனவுல மிதக்கும் போது கழுத்த நீட்ட போற பொண்ணுக்கு மட்டும் கசக்கவா செய்யும். கல்யாணத்துக்கு டபுள் ஓகே சொல்லி இருக்காங்க. இப்படி நேக்கா இளம் பெண்களோட குடும்பத்தையே தன்வசம் இழுக்கிற கோபிநாத் அடுத்து பிசினஸ்ல கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பேங்க் அக்கவுண்ட் லாக் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு பல கதைகளை விட்டு அந்த இளம் பெண்கள் கிட்ட கத்தையா ஆன்லைன் மூலம் பணம் பறிக்கிறது தான் கோபிநாத்தோட வேலை. வருங்கால கணவர் தானே, பிசினஸ்ல வர்ற லாபம் நமக்கு தானே அப்படிங்கிற எண்ணத்துல இளம் பெண்களும் கோபிநாத்துக்கு பணம் அனுப்பி இருக்காங்க. கறக்கிற அளவுக்கு பணத்தை கறந்ததும் அந்த பெண்கள் கிட்ட பேசுறத தவிர்க்கிற கோபிநாத் கல்யாண பேச்சுல அழுத்தம் கொடுத்தா மொத்தமா எஸ்கேப் ஆயிருவானா. இந்த மெகா திருட்டு வேலையெல்லாம் தெரியாத ஒரு பெண் ஐடி ஊழியர் மேட்ரிமோனியல் வெப்சைட்ல கோபிநாத்தோட போட்டோவை பார்த்துட்டு போன் பண்ணி இருக்காங்க. எல்லா பெண்கள் கிட்டையும் எப்படி பிசினஸ் மேனு நேக்கா அல்வா கொடுத்தாரோ அதே மாதிரி பெண் ஐடி ஊழியர்கிட்டையும் பேசி இருக்கான். அதை நம்புன அந்த பெண் தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருக்காங்க. அடுத்து அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் கோபிநாத் கிட்ட பேசி இருக்காங்க. அவங்களுக்கும் கோபிநாத்தை பிடிச்சிருக்கு. எந்த பெற்றோர்களா இருந்தாலும் தன்னோட மகள் வசதி வாய்ப்போட இருக்கணும், காலம் முழுக்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்படித்தான் அந்த இளம் பெண்ணோட அப்பா அம்மாவும் நினைச்சு கோபிநாத்தை முழுசா நம்பி இருக்காங்க. பெற்றோர்களே சம்மதிச்சிட்டாங்கன்னு 2 மாசமா கோபிநாத் கிட்ட தொடர்ந்து பேசி இருக்காங்க இளம் பெண். அதுக்கப்புறம் தான் தன்னோட டக்கால்டி வேலையவே காட்டியிருக்கான் கோபிநாத். தன்னோட வங்கி கணக்கை முடக்கி இருக்காங்க. என் வீட்டுல வேலை பார்க்கிற நபருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு கோபிநாத் சொன்னதுமே ஜிபே மூலம் ₹20,000 அனுப்பி இருக்காங்க இளம் பெண். அடுத்த கொஞ்ச நாள்ல இன்னொரு கதை சொல்லி இருக்கான் கோபிநாத். தான் கிட்ட வேலை பார்க்கிற ஒரு பெண் ஊழியருக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, அதனால ஆபரேஷன் பண்றதுக்கு 3 லட்சம் அவசரமா தேவைப்படுதுன்னு சொல்லி இருக்கான். வங்கி கணக்கு சரியானதும் திரும்ப கொடுக்கறேன்னு கோபிநாத் சொன்னதுனால இளம்பெண் கிரெடிட் கார்டு மூலமா 3 லட்சத்தை அனுப்பி இருக்காங்க. 2 முறை இளம்பெண் பணம் கொடுத்ததும் அடுத்து பெரிய தொகையா பறிக்க கணக்கு போட்டிருக்கான் கோபிநாத். பேங்க்ல தன்னோட கோடிக்கணக்கான பணத்தை முடக்கி வச்சிருக்கிறதுனால அதுக்கு 65 லட்சம் அபராதம் கட்டணும்னு முகத்தை பரிதாபமா வச்சுக்கிட்டு ஆக்டிங் போட்டிருக்கான் கோபிநாத்.
அவ்வளோ பெரிய தொகை தன்னால கொடுக்க முடியாது, தன்னால முடிஞ்ச அளவுக்கு பேங்க்ல லோன் கேட்டு பாக்குறேன்னு சொன்ன இளம்பெண் 6 லட்சம் கடன் வாங்கி அதுல 3 லட்சத்தை கோபிநாத்துக்கு அனுப்பிட்டு மீதமுள்ள 3 லட்சத்தை ஏற்கனவே வாங்கின கிரெடிட் கார்டு கடனுக்காக கட்டி இருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெண் ஐடி ஊழியர்கிட்ட இருந்து 9,50,000 வரைக்கும் கறந்த கோபிநாத் அடுத்து அந்த பெண் கல்யாண பேச்சை எடுத்ததுமே நேக்கா அவாய்ட் பண்ணி இருக்கான். அதோட கல்யாணத்தை பத்தி தன்னோட அண்ணன் பேசணும்னு சொன்னதா வேற செல்போன் நம்பர்ல இருந்து கோபிநாத்தே குரலை மாத்தி பேசி இருக்கான். கல்யாணம் கொஞ்ச நாள் போகட்டமா, அவனோட அக்கவுண்ட் முடக்கப்பட்டிருக்கு, அந்த பிரச்சனைகள் முடியட்டும்னு பேசிட்டு போனை வச்சுட்டான் கோபிநாத். ஆனா அந்த பேச்சுல கோபிநாத் குரலோட வாடைய கண்டுபிடிச்ச இளம் பெண்ணுக்கு டவுட் வந்திருக்கு. அதனால ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட இளைஞரோட புகைப்படத்தை கொடுத்து கண்காணிக்க சொல்லி இருக்காங்க இளம் பெண். அப்பதான் கோபிநாத் பெரிய பிசினஸ்மேனே இல்லங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அவன் எடுத்த போட்டோக்கள்ல இருந்த தொழிற்சாலையோ பங்களாவோ காரோ எதுவுமே அவனுக்கு சொந்தமானது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. சினிமா தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர்னு பந்தா காட்டி பல பெண்களை தான் வலையில விழ வச்சு பணத்தை சுருட்டுறதுதான் கோபிநாத்தோட முழு நேர வேலையினும் தெரிய வந்திருக்கு. பெண்கள் கிட்ட சுருட்டின பணத்துல தான் ஜாலியா ஊர் சுத்தி இருக்கிறது அம்பலமாகி இருக்கு. அதுக்கப்புறம் தன்னோட அப்பா அம்மா கிட்ட எல்லா உண்மையையும் சொன்ன இளம்பெண் தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து வழக்கு பதிவு பண்ணின குற்றப்பிரிவு போலீசார் கோபிநாத்தை கொத்தா தூக்கி விசாரிச்சிருக்காங்க. அத்தோட அவன் கிட்ட இருந்த 2 லேப்டாப்புகள், செல்போன்களையும் கைப்பற்றி அதிலிருந்த ஆடியோக்கள், வீடியோக்கள், போட்டோக்கள்னு அலசி இருக்காங்க. அதுல கடந்த 3 மாசத்துல மட்டும் 12க்கும் மேற்பட்ட பெண்கள் கிட்ட மோசடி வேலையில ஈடுபட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் டாக்டர் கிட்டையும் தன்னோட தில்லாலங்கடி வேலையை காட்டியிருக்கான் கோபிநாத். 3 மாசத்திலேயே 12 பேருக்கு நாமம் போட்ட கோபிநாத் இன்னும் எத்தனை பேருக்கு அல்வா கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது மேற்கொண்டு விசாரணையில தெரிய வரும். அத்தோட கோபிநாத்தால பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களா வந்து புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது.